உத்தரகாண்ட் மாநிலம் கோட்வார் மாவட்டத்தில் ஒரு முஸ்லிம் கடையின் பெயர் தொடர்பாக பஜ்ரங் தளத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் ஒரு குழுவினரை இந்து சமூகத்தை சேர்ந்த உள்ளூர்வாசிகள் எதிர்த்ததால் சிறிது நேரம் அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. வீடியோவில் பதிவு செய்யப்பட்ட அந்த காட்சிகள் சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி மத நல்லிணக்கம் மற்றும் கருத்து சுதந்திரம் குறித்து பரவலான விவாதங்களை தூண்டியுள்ளது. வீடியோவில் அப்பகுதியின் நீண்டகால குடியிருப்பாளரான ஷோயப் அகமதுவின் குடும்பத்தினரால் நடத்தப்படும் பாபா ஸ்கூல் ட்ரெஸ் அண்ட் மேட்சிங் சென்டர் என்ற கடைக்கு ஒரு குழுவினர் செல்வது தெரிகிறது. அந்த கடையின் பெயரில் பாபா என்ற வார்த்தையை பயன்படுத்தியதற்காக அகமதுவின் வயதான தந்தை வக்கீல் அகமதுவிடம் அவர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். அந்த வார்த்தையை முஸ்லிம்கள் பயன்படுத்தக்கூடாது என்றும் அவர்கள் கூறுகின்றனர். அந்த காட்சிகளில் ஒரு நபர் கடைக்காரரிடம் பெயர் பலகையில் இருந்து அந்த வார்த்தையை நீக்குமாறு கூறுவதும் அது ஒரு மறைமுக மிரட்டல் போல தோன்றுவதும் கேட்கிறது. இந்த வாக்குவாதம் முற்றிய போது தீபக் குமார் என்ற உள்ளூர்வாசி ஒருவர் தலையிட்டு அந்த குழுவினரின் செயலை வெளிப்படையாக எதிர்த்தார். முஸ்லிம்கள் இந்த நாட்டின் குடிமக்கள் இல்லையா என்று தீபக் குமார் கேள்வி எழுப்பினார். மேலும் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக இயங்கி வரும் ஒரு கடையை ஏன் பெயரை மாற்றும்படி கட்டாயப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டார். அப்போது குழுவில் இருந்த ஒருவர் உன் பெயர் என்ன என்று கேட்டபோது என் பெயர் முகமது தீபக் என்று பதிலளிக்கிறார். மத ரீதியான முத்திரை குத்துதலின் அபத்தத்தை எடுத்து காட்டிய இந்த அறிக்கை இணையத்தில் கவனத்தை ஈர்த்தது. விரைவில் மேலும் பல உள்ளூர்வாசிகள் தீபக் குமாருடன் இணைந்தனர். தொடர்ந்து அது ஒரு கடுமையான வாய்மொழி வாக்குவாதத்திற்கு வழிவகுத்தது. நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்படுவதற்கு முன்பு அது கைகலப்பாக மாறியதாகவும் கூறப்படுது. சம்பவம் தொடர்பாக உள்ளூர் ஊடகத்திடம் பேசிய கடை உரிமையாளர் ஷோயப் அகமது அப்பகுதியில் தற்போது நிலைமை அமைதியாக இருப்பதாகவும் தனக்கு உடனடி அச்சுறுத்தல்கள் எதுவும் இல்லை என்றும் கூறினார். கடையின் பெயரை மாற்றுவது குறித்து எந்த இறுதி முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் மேலும் கூறினார். வக்கீல் அகமது காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டதை உறுதிப்படுத்தினார். ஆனால் நிலைமை மோசமடைவதை தவிர்ப்பதற்காக குடும்பத்தினர் இந்த விஷயத்தை மேலும் தொடர வேண்டாம் என்று முடிவு செய்ததாகவும் கூறினார். மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி மத வேறுபாடின்றி தனது குடும்பத்திற்கு ஆதரவளித்த அனைவருக்கும் அவர் நன்றி தெரிவித்தார். இதற்கிடையில் தீபக் குமார் ஒரு தனி வீடியோ அறிக்கையை வெளியிட்டார். அதில் மக்கள் அன்பை பரப்ப வேண்டும் என்றும் மதம் சார்ந்த அடிப்படையில் தனிநபர்களை குறிவைப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லிமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நபரையும் தனிமைப்படுத்துவது தவறு என்றும் அது நாட்டின் சமூக கட்டமைப்பிற்கு தீங்கு விளைவிக்கும் என்றும் அவர் கூறினார். ஒற்றுமை மற்றும் கருணையை வலியுறுத்திய தீபக் குமார் வெறுப்பு எளிதில் பரவக்கூடும், ஆனால் அன்பை தேர்ந்தெடுக்க தைரியம் தேவை என்று குறிப்பிட்டார். அனைத்து மத அடையாளங்களுக்கும் மேலாக தான் முதலில் ஒரு மனிதனாகவே தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதாகவும் மத பிரிவினைகளை விட மனித குலத்திற்கும் மனசாட்சிக்கும் பொறுப்பு கூற கடமைப்பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் கூறினார். ஒரு முஸ்லிம் குடும்பத்திற்கு ஆதரவாக இந்துக்களை எதிர்த்த இந்துக்கள் தொடர்பான இந்த சம்பவம் இணையத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது.